விநாயகர் சதுர்த்திக்கு வேலையெல்லாம் வெகு மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஆடி 18 வரைக்கும் 5% ஆஃபர். வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். குபேர கணபதினு சொல்லிட்டு ஒரு புது மாடலா போட்டுருக்கோம். நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இது வந்து 9வது வருஷங்க. 9 வருஷம். இந்த 9 வருஷமாவே அண்ணா வந்து கூட இருக்காரு. ஆமா, கண்டிப்பாங்க. எப்ப ஆரம்பிச்சேனா அப்ப இருந்தே என் கூட இருக்காப்ல. மொத்தம் நம்மகிட்ட எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னா ரெகுலரா ஒரு 20 பேர் இருப்பாங்க. குச்சி இருக்கு பாத்தீங்களா? குச்சி தான் மெயின். இந்த மாதிரி குச்சி தான் நம்ம அந்த சைஸ்க்கு தகுந்தாப்புல நறுக்கி உள்ள வைக்கணும். இதுதான் ஸ்ட்ராங். எத்தனை செலக்ட் பிளான் பண்ணிருக்கீங்க? இது 10 அடி சிலை. பார்த்தா பெருசா இருக்கு. நான் கையில தூக்குனா பஞ்சாட் இருக்கு. இந்த அக்கா அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. பேக் ஃப்ரண்ட் தனித்தனியா போட்டு எடுத்து ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிடலாம். இவ்வளவு பெரிய சிலையவே. இது வந்து கை மாடல். அதை வந்து அந்த அளவுக்கு நாங்க அப்படியே அழுத்தி வச்சு பசை போட்டுருக்காங்க. நம்மளதெல்லாம் வாட்டர் கலர் தாங்க. புக் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற கலரை நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். கிழங்கு மாவு, குச்சி கிழங்கு மாவு. குச்சி கிழங்கு மாவு நம்ம முறுக்கே சுடுறதா எந்த இதுவும் இல்ல. இல்ல, இது பஞ்சு. பஞ்சு கிழங்கு மாவுல இருந்து பசக்காச்சு. இதுல வந்து மாவு பஞ்சு இதெல்லாமே காம்பினேஷன்ல போட்டு எங்களுக்கு தேவையான ஒரு பதத்துல எடுத்து இந்த அளவுக்கு தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்தியோட கொஞ்சம் பெருசு. அந்த அளவுக்கு தான் வருஷம் நம்ம வந்து பெஸ்டா கொடுக்கணும். கஸ்டமர், பெயிண்டர், நான் அப்படிங்கும் போது எல்லாமே கலந்து கூட்டு முயற்சி தான். ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர் எங்களுக்கு இன்னமுமே கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதுலயுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஏன்னா கண்ணு வரையணும், டிசைன் பண்ணணும், கோல்டு கட்டணும். இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கு. ரெடி டு டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க. ரீசெண்டா சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க. எனக்கு பெயிண்டிங் நல்லா இருக்கு, மாடல் நல்லா இருக்கு.